ஜாப் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க டீச் பண்ணுற விதம் எல்லாம் ஓகேவாக இருக்குது. என்னோடய மென்டார் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எந்த டவுட்னாலும் வந்து எந்த டைம்னாலும் அவங்க கேட்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த ஜாபுன்ற விஷயத்தில் வந்து எனக்கு வந்து டவுட் இல்லை. எனக்கு வந்துட்டு கோடிங் அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாருமே பைத்தான் சொல்லும்போது நம்மளும் சரி அதை ஏன் லேர்ன் பண்ணக்கூடாது. இங்கே வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் அவங்களும் சப்போர்ட் கொடுக்குறாங்க, தனியாக கான்டாக்ட் பண்ண முடியுது. ஆனால் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு என்னோட ஸ்ட்ராங் ஸ்கில் செட்டுன்னு சொல்ல போனால் HTML, CSS, JavaScript இதெல்லாம் ஸ்ட்ராங்காகவே நான் பண்ண முடியும். என்னால் ஒரு போர்ட்ஃபோலியோ, என்னால் ஒரு ஓன் வெப் பேஜ் கிரியேட் பண்ணி முடியும். பைத்தான் அண்ட் SQLலாம் வந்து நியூ, எனக்கு வந்து கோடிங் வந்து நியூ. அதனால் இது நல்லா கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு 10 இயர்ஸ் கரியர் கேப்பு எனக்கு இருந்துச்சு. எக்ஸ்போஷரே இல்லை, ஒரு அவுட்டர் வேர்ல்டு எக்ஸ்போஷர் இல்லை. நல்லா கைட் பண்ணாங்க, என்ட்ரியில் நல்லா கைட் பண்ணாங்க. இருந்தாலும் பயந்துக்கிட்டே தான் எடுத்தேன், DA எடுத்தேன். மென்டர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நல்லா ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியாக நல்லா ப்ரைவேட்டாக நிறையா டிஸ்கார்டில் வந்து நோட்ஸ் எல்லாமே கவர் பண்ணாங்க. ஒரு கெரியர் ஷிஃப்ட்டுக்காகவும் கெரியர் அப்டேஷனுக்காகவும் நான் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணேன். என்னோட கொலீக்ஸ் தான் வந்து இதை ரெஃபர் பண்ணாங்க என்ட்ரி. அண்ட் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாலும் காமன் கம்போஸ்டாக பதில் சொல்லுவாங்க. கேப்ஸ்டன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்குது. எங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ரியல் டைம் சினாரியோ பேஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஃபியூச்சரில். நமக்கு நெக்ஸ்ட் எப்படி இன்டர்வியூலலாம் நம்ம வந்து கிராக் பண்ணணும், எப்படி நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம பேசணும். ஒரு ஃப்ரெஷர்ஸை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணணும், அவங்களுக்கு ஓவராக புல் பண்ணாமல் இருக்கவும், அவங்கள சாஃப்டாக கொண்டு போகிறதுக்கும் ஸ்டாஃபுமே நல்ல எஃபர்ட் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எஃபர்ட் பண்ணுறோம். எனக்கு கோடிங் கற்றுக் கொடுத்த இந்த என்ட்ரி ஆப் மூலியமாக நான் ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு போகலாம், ஒரு கம்பெனியில் ஒரு TL ஆகலாம், ஏன் இதே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு வந்து என்ட்ரி ஆப் கொடுத்துச்சு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரேடியாக பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே EMI கன்வெர்ட் பண்ணுற மாதிரி 1 இயர் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கோர்ஸ் டியூரேஷன் வந்து மற்ற எல்லா இதுலேயுமே 3 months அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதில் வந்து 6 ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் அந்த டாப்பிக்கே நம்ம கிளியராக சொல்லி தராங்க. அதான் ஒரு ப்ளஸ். ஆல்ரெடி நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஐடியில் போகணும் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே ஒரு எய்ம் இருந்துச்சு. இப்போ கெரியர் கிரேப் மூலிமா நான் வந்து கொஞ்சம் என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு ஐடிக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஜாப் போயிட்டு கூட EMI பே பண்ணலாங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங் டைம் எனக்கு கரெக்டான என்னோட ஒர்க்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு, நான் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஏன்னா பேசிக்லேருந்து வந்தவங்களுக்கும் யூஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் அந்த மாதிரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுக்கும். இங்கே கொடுத்த மென்டர்ஷிப்னால என்னால் ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ண முடிஞ்சு. இனிஷியலாக நான் இங்கே என்ட்ரியில் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் முடித்தேன். ஒன்ஸ் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு நல்ல MNCயில் ப்ளேஸ் ஆனேன். இப்போ அகெயின் நான் மறுபடியும் என்ட்ரியை தேடி வந்திருக்கேன் என்னோடய ஃப்யூச்சர் கெரியர் டெவலப்மெண்ட்காக. ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்ட்ரியில் DA பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ எனக்கு வந்து கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியராக எல்லா கான்செப்ட்ஸையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா இப்போ நான் என்னோடய கெரியரோட நெக்ஸ்ட் லெவலில் மறுபடியும் என்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எப்படி நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நான் இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். SQL கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் மென்டார் வந்துட்டு எங்களுக்கு அவங்களா ஓனாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது. இப்போ பைத்தான் நல்லா போயிட்டுருக்கு. நம்பை பாண்டாஸும் முடிஞ்சிருச்சு. நான் அதை நல்லாவே லேர்ன் பண்ணியிருக்கேன். அதை நான் கண்டிப்பாக வெளியே ஒரு கம்பெனிக்கு போய் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். அதுக்கான சேலரியும் நான் வாங்குவேன். வாங்கி என்னோடய ஃபேமிலிக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு கோடிங் நாலேஜ்னால் எப்படி வரணும், டெக்னிக்கலாக நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான நம்ம டவுட் எதுவும் கேட்டாலும் கூட உடனே அதை கிளியர் பண்ணி கொடுங்க. அப்படியே நம்ம வச்சுட்டு இருந்தாலுமே அதை நமக்கு மறந்துடும். அப்படிங்கிறதாண்டி நம்ம என்னென்னு கிளியர் பண்ணிட்டு தான் கிளாஸ் ஹவர்ஸ்லேயே அடுத்த கிளாஸுக்கு போகிறாங்க. ஸோ என்னுடைய கம்பெனி வந்து என்னை ரெகக்னைஸ் பண்ணி டேட்டா சயின்டிஸ்ட்டாக வந்து என்னை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். பட் ஏன்னு கேட்டிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா கிளாஸ் டைமிங், அப்புறம் வந்து நம்மளுடைய ஒர்க் டைமிங், ஆஃபீஸ் டைமிங். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பண்ணணும். எடுத்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னை நல்லா கைட் பண்ணாங்க. நம்ம ஒரு பெரிய டாப் இன்ஸ்டியூட்ஸில் நான் எந்த அளவுக்கு கைட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா கைட் பண்ணாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ப்ராஜெக்டில் என்ன டவுட்ஸ் அப்படின்னாலும் மென்டரும் சரி கோஆர்டினேட்டரும் சரி நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ என்ட்ரி எலிவேட்டர் இப்போ சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸ்டில் நவ் ஐ எம் வெரி ஹாப்பி.